சனிக்கிழமை ஸ்பெஷல். சனிக்கிழமை தான் வீடுகளில் எல்லோரும் நிற்பாங்க. அன்று தான் மிரக்கறிகளை துப்புரவாக்கி ஆறுதலாக சமைக்க முடியும். நான் இன்றைக்கு பூக்கோவா நீண்ட காலத்தின் பின் வாங்கினேன். இது துப்புரவாக்குறது சிறிது கடினம்தான், ஆனால் கறி வைத்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த பூக்கோவாவுக்குள்ள நுட்பமாக பார்க்க வேண்டியது புழுக்கள் இருக்கும். அப்போ கவனமாக துப்புரவாக்கி அது இந்த 2 பக்கமும் திரும்ப பார்த்து 10 நிமிடங்கள் உப்பு தண்ணியில் ஊற போட வேண்டும். பின்பு கழுவி எடுத்து அதை பொன்னிறமாக பொரித்தெடுக்க வேணும். இன்றைக்கு நான் மாட்டு ஈரல் வாங்கினேன். இந்த ஈரல் கறியை கிழமையில் ஒரு தடவை என்றாலும் சாப்பிட வேணும். மாட்டு ஈரலை துண்டங்களாக வெட்டி 3 தண்ணிக்கு கழுவி விட்டு வெங்காயம் மிளகாய் வெள்ளைப்பூடு போட்டு தாளித்து ஈரலையும் போட வேணும். இந்த ஈரல் எண்ணெயில் வறண்டு வரைக்க நச்சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லாக பிரட்டி எடுக்க வேணும். கடைசியாக ரச்சிச்சரகு தூளையும் போட வேணும். இந்த கறிக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட வேணும். ஏனென்றால் இது நச்சீரகம் மட்டும்தான் போடுறது, இதுக்கு தூள் போடுறது இல்லை. அந்த மிளகு உரைப்பில் தான் இந்த கறியை வரட்டி எடுக்க வேணும். மஞ்சள் கூட போடுறது வெடுக்கு நாட்டம் மணக்காது என்பதற்காக. இந்த கறிக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை போட்டுட்டு அந்த ஈரல் மட்டத்துக்கு தண்ணி விட வேணும். தண்ணி விட்டால் அது நன்றாக அவிய வேணும். உங்கள்கிட்ட சூப் கட்டி இருந்தால் அந்த சிக்கன் சூப் கட்டியல் நீங்கள் 1 அல்லது பாதி போடலாம். சைஸை பொறுத்து பாதி போடலாம். பெருசண்டா பாதி, சின்ன நண்டா முழுமையாக போடலாம். ஈரல் நன்கு அவிகிற வரைக்கும் ஒரு 15-20 நிமிடங்கள் மூடி அவிக்கவும். இப்போ திறந்து பார்த்தா தண்ணி நன்றாக வத்தி விட்டது. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற பூக்கோவாவையும் இதோடு சேர்க்க வேணும். இதையும் நன்றாக பிரட்ட அந்த இருக்கிற பேலன்ஸ் தண்ணி எண்ணெயில் இந்த பூக்கோவாவும் நல்லா வறண்டு நல்ல டேஸ்டாக டெவல் போல் வரும் இந்த கறி. இந்த கறிக்கு பூக்கோவா போட்டிருக்கின்றது தெரியாமல் நல்ல டேஸ்டாக பிள்ளைகள் எல்லாரும் வடிவாக சாப்பிடுவார்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்க. இந்த கறி என்ன டேஸ்டாக இருக்குமென்று. இது உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான கறியாகவும் காணப்படும். நான் இன்றைக்கு சிவப்பரிசி சோறு காய்ச்சி இந்த டெவல் கறியோடு தான் சாப்பாடு கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.